அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு வருகிற பிப்ரவரி 21ஆம் தேதி திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஆலம்பட்டி புதூரில் மிக பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. இரவு பகல் பாராமல் மாநாட்டு பணிகள் எல்லாம் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்க, அதை நேரில் பார்வையிடுவதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு ஆகாய மார்க்கமாக திருச்சி வந்து அடைகிறாரு. ஸோ திருச்சி வந்த அண்ணன் சீமான் அவர்கள் நேரில் சென்று மாநாட்டு திடலில் பணிகள் எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, மேடைகள் எல்லாம் ஒழுங்காக போடப்பட்டிருக்கா, வரக்கூடிய மக்களை வந்து உட்கார வைக்கிறதுக்கு சேர்கள்லாம் கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சா, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை வந்து நம்ம உட்கார வைக்க போகிறோம். இதுவரைக்கும் நடந்த மாநாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக 2 லட்சம் சேர்கள் போடக்கூடிய முதல் மாநாடு என்கிற பெருமையை இந்த மாநாடு அப்படிங்கிறது பெறுகிறது. வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை, மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களை நிற்க வச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாம் தமிழர் கட்சி எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு தான் இந்த 2 லட்சம் சேர்கள் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30 அடிக்கு 500 கொடிகள் அப்படிங்கிறது அங்கே ஊண்டப்பட்டிருக்கு. விவசாய கொடிகளாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியுடைய புலிக்கொடியாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டுடைய கொடியாக இருக்கட்டும், ஸோ கொடிகள் வந்து அங்கங்கே காணப்படுது. இப்படி மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக வருகிற பிப்ரவரி 21ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படிங்கிறது மக்களிடையே மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. திருப்பதி வந்தா திருப்போம், தீப்பறி போல இருப்போம் அப்படின்னு பாட்டெல்லாம் வந்திருக்கு. அது திருப்பதிக்கு போனால் அங்கே பக்தர்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும். அதே போல் இந்த அரசியல் திருப்பு முனை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பேர் போன ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த திருச்சி. இந்த திருச்சியில் பல கட்சிகள் மாநாடு போடுவதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, திருச்சி வந்து தமிழ்நாட்டினுடைய மைய பகுதியில் இருக்குது. அதாவது திருச்சியில் மாநாடு போடுறோம் அப்படிங்கிறப்ப தென் தமிழ்நாட்டில் இருந்தும் மக்கள் வரலாம், டெல்டா பகுதியில் இருந்தும் மக்கள் வரலாம், வட தமிழ்நாட்டில் இருந்தும் மக்கள் வரலாம். திருச்சியில் நடக்கிற இந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது மே 18ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு. நாம் தமிழர் கட்சி களத்தில் வந்து பல மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்து நின்றுருக்கு. ஸ்டெர்லைட் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், ஒட்டுமொத்தமாக மக்களுடைய குரல் எங்கெங்கெல்லாம் நசுக்கப்பட்டிருக்கோ, மக்களுடைய போராட்டம் எங்கெல்லாம் வெடிச்சிருக்கோ, அங்கே மக்களோடு மக்களாக நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்றுருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 2016ஆம் ஆண்டு தேர்தல் அரசியலில் காலெடுத்து வைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆரம்பத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கல. 1.1% வாக்குகளை மட்டுமே நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது வாங்குது. அதுக்கு அடுத்தடுத்து புலி பாயிற மாதிரி பாய்ச்சலில் தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது போயிட்டு இருக்கு. அடுத்ததான் 4%, அதுக்கப்புறம் 7%, இப்போ 8.2% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாகவும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுல் காந்தியா அப்படிங்கிற போட்டிக்கு நடுவிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில் 40 நாடாளுமன்ற வேட்பாளர்களும் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சிக்கு 8.2 விழுக்காடு வாக்குகளை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல், நம்ம தமிழ்நாட்டில் யார் மிகப்பெரிய தலைவர் என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக இதை விட 2 மடங்கான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு முக்கிய பங்காற்ற போகிறது இந்த திருச்சி மாநாடு. இதை மாநாடு அப்படின்னு சொல்கிறத விட மக்களை நாடு என்று சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் 234 தொகுதிக்கும் வேட்பாளரை அறிமுகம் செய்ய போகிறாரு. வேட்பாளரை அறிமுகம் செய்த அடுத்த நாளிலிருந்தே ஒட்டுமொத்தமாக தமிழகம் எங்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அவங்களுடைய பிரச்சாரங்களை தொடர ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாநாட்டை பற்றின பரபரப்பு அப்படிங்கிறது சமூக ஊடகங்களில் தொற்றிக்கொண்டதை அடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பகிரப்பட்டு வருது. அதில் அண்ணன் சீமான் அவர்களோட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க, திருச்சி சிவா அவர்கள் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே அண்ணன் சீமான் அவர்களுடைய அழைப்பில் மாநாட்டுக்கு எதுவும் கலந்துக்கிறதுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் சமூக ஊடகங்களில் எழுந்த வண்ணம் இருக்குது. எல்லாருமே
திருச்சி விமான நிலையத்தில் சந்திச்சுக்கிறாங்க யதார்த்தமாக. அப்படி சந்திச்சுக்கிட்டப்ப திருச்சி சிவா அவர்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போது இவங்க 4 பேரும் வந்து சேர்ந்து ஒரு புகைப்படம் ஒன்று எடுத்துக்கிறாங்க. அதுதான் சமூக ஊடகங்களில் பழகி வருது. மற்ற தலைவர்கள்ட்ட இல்லாத ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியாக அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, அரசியல் போட்டியையும் தனிமனித உறவையும் தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் கொண்டவர் அண்ணன் சீமான் அவர்கள். விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் மீது நமக்கு என்னதான் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் தனி மனித உறவாக அவரை வந்து எப்போவுமே அண்ணன் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அண்ணன் சீமான் அவர்கள் அழைத்திருக்கிறார். அதே போக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தியிருக்கார். இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய ஜென்ம விரோதியான திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் முத்து அவர்கள் வந்து மறைந்தப்ப அண்ணன் சீமான் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் சொல்லிட்டு அவருடைய இரங்கலை வந்து பதிவு பண்ணிட்டு வந்திருப்பார். அந்த அளவுக்கு அரசியல் நாகரீகம் தெரிந்தவர் தான் அண்ணன் சீமான் அவர்கள். நிறைய பேர் திருமா அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த விமான நிலையத்தில் எடுத்த இந்த புகைப்படத்தை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து ஸ்டாலினுக்கு விபூதி அடித்த திருமா அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருமா அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தக்கூடிய மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டில் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற பேச்செல்லாம் சமூக ஊடகங்களில் எழுந்துக்கிட்டு தான் இருக்கு. எப்பா அவங்களே 4 சீட்டா 5 சீட்டா அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. தேமுதிகவுக்கு 7 சீட்டு ஆனால் எங்களுக்கு 4 சீட்டா அப்படின்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு. எதுக்குப்பா எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க? பொதுவாக ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போடுது அப்படின்னாலே, குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து மாநாடு போடுறதுக்கான முக்கிய காரணம் என்ன? வேற நோக்கம் மட்டும்தான். எங்களுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தியா, எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும், இத்தனை கோடி கூட வேணும் அப்படின்னு பேரம் பேசுறதுக்காக மட்டும்தான் தங்களுடைய தொண்டர்களுடைய வலிமையை காட்டி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திட்டையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திட்டையும் பேரம் பேசி சீட்டுகளை அதிகப்படுத்தி காசை அதிகப்படுத்தி வாங்கியிருக்காங்க, சீட்டை வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காகத்தான் கூட்டம் கூட்டியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்றது மாற்றத்தை உண்மையிலே விரும்புகிறவன் எவன் இருக்கிற வா வந்து காட்டு. கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூட்டின கூட்டம் இது இல்லை, இது கொள்கைக்காக கூடக்கூடிய கூட்டம் என்று ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பறைசாற்ற வேண்டிய நாள் தான் பிப்ரவரி 21. அதனால் திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் கூறியது போல மாற்றத்தை விரும்பக்கூடிய அனைவரும் பங்கு பெற்று அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் இந்த காணொலியை மாற்றத்தை விரும்பும் இந்த ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் மாறாக மாற்றத்தை விரும்பும் உண்மையான மக்களுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.